இருக்குல்ல. ஹே गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள். எத்தனை வாட்டி பண்ணாலும் இது மட்டும் போகாது. வெல்கம் டு சாரு vlogs and it's me சாரு. கியூட்டா இருக்கு, ஒரு மாதிரி ரெட்ரோ ஸ்டைல். ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேட்டர்ன். ஆக்சுவலா இன்னும் முடியல கைஸ், இது இன்னும் அவுட்புட் இல்ல. இங்க மேலே பாருங்கோ, சைட்ல பாருங்கோ, இன்னும் வேலை எல்லாம் ஃபுல்லா முடியவே இல்லை. நான் இந்த பேக்ரவுண்ட் காட்ட மாட்டேன், வாங்க நம்ம வெளில போலாம். ஓகே, சோ இப்போ வந்து வால் பத்தின வீடியோ கிடையாது, அதோட அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ஷார்ட்ஸ்ல பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ப்ரௌனி வந்து நான் ட்ரை பண்ண போறேன். இட்ஸ் ஆக்சுவலி யூஷுவல், நிறைய பேர் இப்ப ட்ரை பண்றாங்க. எனக்கு வந்து கேக் அப்படின்னு எழுதி கொடுத்தாலே பிடிக்கும். அதுவும் சாக்லேட் ஃபிளேவர்ல என்ன கேக் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன். பட் ஆக்சுவலா வந்து ப்ரௌனி ரீசெண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனா வந்து அது ஆர்டர் பண்ணி வாங்கி ஆக்சுவலா கொஞ்சம் பட்ஜெட் ஓகேவா, அதெல்லாம் வாங்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வீட்லயே ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அந்த ஃபஜ்ஜி ப்ரௌனி அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அது வந்து எப்படி பண்றது, ஏன்னா அந்த மாதிரி ரெசிபி ஏதாவது பார்த்தாலே அவன் வேணும். அந்த அவன்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே ஓகே ஃபினிஷ், எங்க வீட்டு அதெல்லாம் கிடையாது, ஓகே போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அவனே இல்லாம ஒரு ப்ரௌனி, ஃபஜ்ஜியான ப்ரௌனி எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படின்னு நான் பல ரீசர்ச் பண்ணி, அதுக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்கு யூடியூப்ல. அதை வந்து நான் இப்ப ட்ரை பண்ண போறேன். வருதான்னு பாப்போமா? வெல்கம் பேக் டு த கிச்சன். ஸோ இப்போ வந்து டேக் நோட்ஸ் பிள்ளைங்களா. நவ் ஐ எம் கோயிங் டு டெல் த இன்கிரீடியன்ஸ். ஸோ இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல், இந்த அவன்லாம் வேணாம், அது இல்லாம சிம்பிளா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டார்க் சாக்லேட் வேணும். இது கண்டிப்பா அம்மா கை காலில் விழுந்தாவது நம்ம வாங்கிடலாம், ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பட்டர், எனக்கு தெரிஞ்சு அது எல்லார வீட்லயும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா சுகர் வந்து வெள்ளை சுகரும் வேணும், நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகரும் வேணும். ப்ரௌன் சுகர் இப்ப நிறைய பேர் வீட்டுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. அப்புறம் மைதா, அப்புறமேட்டு கோகோ பவுடர். ஐநோ கோகோ பவுடர்ல எல்லார் வீட்லயும் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இல்லதான், பட் தட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி ப்ரைஸுக்குள்ளதான் வரும். ஸோ கோகோ பவுடர் ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்கோங்க, பெரிய பேக்கெட்டா இருக்கும், அது நிறைய அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். சத்தியமா சொல்றேன், பேக்கிங் பவுடர் எங்க வீட்லயுமே இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. ரொம்ப நாளா வந்து இந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கும்போது பேக்கிங் பவுடர் தேவைப்படும், அதெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். பட் பேக்கிங் பவுடர் ஆக்சுவலி 25 ரூபா தான் ஜெப்டோல, ஸ்விக்கில எல்லாம். ஸோ பேக்கிங் பவுடர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு முட்டை போடாமையும் ஆக்சுவலா ப்ரௌனி ரெசிபிஸ் இருக்கு, அதுக்கு ஏதாவது நல்ல வீடியோவா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து முட்டை போட்டு தான் செய்ய போறேன். வி டோன்ட் ஃபாலோ புரட்டாசி அண்ட் ஆல். கொஞ்ச நேரத்துல ப்ரௌனி பண்ணிடுவோம், ப்ரௌனி சாப்பிடலாம் சரியா. இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம் தான் பாருங்க, நான்வெஜ் போடலன்னு ஓடிட்டான். வா நீயாவது சாப்பிடு. சோ அதாவது இப்ப பண்றது பேர் வந்து ஏதோ டபுள் பாயிலிங் ப்ராசஸா. இதுக்கு முன்னாடி நாங்க எப்பயோ ஒரு வாட்டி சாக்லேட்டை மெல்ட் பண்ணும்போது சும்மா சாக்லேட்டை வந்து அடுப்புல வச்சு மெல்ட் பண்ணா அது கருகி போச்சு. ஆக்சுவலா அந்த மாதிரி பேன்ல வந்து தண்ணி ஊத்தி ஹீட் பண்ணி அது மேல ஒரு கிளாஸ் பவுல், என்ன பவுல் வேணா வைக்கலாமான்னு என்னன்னு தெரியல, நான் பார்த்ததுல ஒரு கிளாஸ் பவுல் இருந்தது. ஸோ அந்த கிளாஸ் பவுல்ல வந்துட்டு நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு, டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், இட்ஸ் அப் டு யுவர் ப்ரிஃபரன்ஸ், அதை போட்டு அப்படியே மெல்ட் பண்ணோம்னா நல்லா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி வந்துருமா. இதான் டெக்னிக். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி மெல்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ரெடி பண்றோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ், ஒரு கப்பு வெள்ளை சர்க்கரை, அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை வேணும். ஸோ இப்போ அரைச்சு வந்த இந்த ஓத்த சர்க்கரைஸ், இந்த சர்க்கரை பவுடர்ஸை வந்து இந்த இதில் ஆட் பண்ணணும். வாட் இஸ் திஸ்? சாக்லேட். ஐயோ எவ்வளோ சுகர்ல இப்போ சாக்லேட்டு, பட்டரு, ப்ரௌனி வாசனை இப்பவே வருதா? நல்லா இருக்கு. வந்துட்டு ஒரு கப்பு வந்து மைதா போடணும். அதுக்கப்புறமா வந்து 1/2 கப் வந்து கோகோ பவுடர் போடணும். இது நம்ம லாஸ்ட் டைம் பண்ண வீடியோ, ஏதோ ஒரு வீடியோலயே ரிமைனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும். பல பவுடர்கள் கலக்குது. அப்புறமா வந்து கொஞ்சோண்டு சால்ட் மம்மி, கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், உப்பு தேவையான அளவு. என்ன அளவுன்னு எங்களுக்கே தெரியாது, கொஞ்சமா போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து கலக் 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 கலக். அதே மாதிரி ப்ரௌனா வருது மம்மி. கைஸ் இப்போ வந்து 2 டிஃப்ரெண்ட் பவுல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பண்றது வந்து ஒரு குட்டி பாத்திரத்துல, லைக் பெருசா நிறைய பீஸ் வராதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எங்ககிட்ட அந்த மாதிரி பேக்கிங் பண்ற பாத்திரம் எல்லாம் கிடையாது. ஸோ எங்க பாத்திரத்துக்கு இவ்வளவு குட்டி குவான்டிட்டியே போதுமான அளவு. ஸோ எக் வந்து நாங்க ஒரே ஒரு எக் தான் ஆட் பண்ண போறோம். உங்களுக்கு தேவை கொஞ்சம் அதிகமா பண்றீங்க அப்படின்னா 2 எக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாக்லேட் ஒரு கலந்து வச்சிருக்கோம்ல, இதுல வந்து ஒரே ஒரு எக். இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வெண்ணிலா எசன்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் தான் இருக்கு, அதனால எதுக்கு அப்படின்னு ஆட் பண்ணல.
ஒரே ஒரு முட்டையை போட்டு கலந்தாச்சு கைஸ். இப்போ வந்து இந்த பவுடரையும் இந்த கலவையும் வந்து ஒன்னா கலந்தா ப்ரௌனியோட பேட்டர் வந்து ரெடி. ஐ எம் த புது ஷெஃப் இன் டவுன். ஸோ இது வந்து கட்டியே இல்லாம கிண்ட சொல்றாங்க. அது மாவு வேறையா, ஏதாவது இப்படி பண்ணாலே புஃப் அப்படின்னு தெரிக்குது. ஸோ இதை வந்து கிண்டிட்டே இருக்கணும். சேம் பை சைட் பாத்தீங்க அப்படின்னா இது நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ஆக்சுவலா அவன் கிடையாது. ஸோ குக்கர்ல வந்து ஒண்ணுமே போடாம, தண்ணி ஊத்தாம, விசில் போடாம சும்மா அதை வந்து க்ளோஸ் பண்ணி அடுப்புல வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு பாத்திரத்துல சர்வ் பண்ணி உள்ள வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து அம்மா அங்க குக்கர் வச்சிருக்காங்க. நான் இதை வந்து கட்டியே இல்லாம கிண்டிக்கிட்டு இருக்கேன். சி, நம்ம இவ்வளவுதான் மொத்த பேட்டரி. இத்தனோண்டு குட்டி சைஸ் தான் கேக் பண்ண போறோம். பிகாஸ் எங்க வீட்டு பாத்திரம் வந்து அந்த குக்கர்ல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கம்மி குட்டி சைஸ்ல தான் இருக்கு. ஸோ கைஸ், இந்த பாத்திரத்தை தான் வந்து நாங்க வைக்க போறோம். ஸோ அதுல வந்து இந்த பட்டர் பேப்பர் மாதிரி அதை வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுட்டு தாம வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கீ, லைட்டா கீ போட்டு வச்சோம் அப்படின்னா கேக் வந்து பேப்பர்ல ஒட்டாமல் அழகா வருமா. வாவ். சரி, எனக்கு கேமராவும் மைக்கும் பிடிச்சிருக்கனால என்ன பண்ண முடியல, எனக்கு ஆசையா இருக்கு. இப்போ வந்து இந்த பேட்டர் எடுத்து அது மேல ஊத்தணும். டாப்பிங்ஸும் ரெடியா இருக்கு கைஸ். சில நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்படியே போட்டுருவோம் மேல. அப்புறம் சாக்லேட்டுமே வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன் கைஸ். அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே வந்து அப்படி எப்படி பயங்கரமா வரும்னு நான் நம்புறேன் கைஸ். எனக்கு ஒரே நம்பவே முடியல. எங்க வீட்டுல ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா இருக்கு இது. இப்போ 20 மினிட்ஸ் இதை வந்து நம்ம அதே குக்கர்ல, அந்த ஹீட்டான குக்கர்ல இது அப்படியே உள்ள வைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, விசில் போடக்கூடாது, எதுவும் இல்லை. 20 மினிட்ஸ் வைக்கணும். அப்புறம் என்ன வருதுங்கிறதா இது ஃபிளாப்பா இல்ல பாஸான்னு தெரியும். இவ்வளவு நேரம் பார்த்தது என்னன்னு இப்பதான் தெரியும். ஐஸ்கிரீம் வீடியோ மாதிரி சொதப்பாதுன்னு நான் நம்புறேன் கைஸ். ஆக்சுவலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 20 மினிட்ஸ் அப்படியே வைக்கணுமா. அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த நெருப்பு வச்சோம்ல, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது. எங்க அம்மா வந்து பயந்துனே இருக்காங்க. குக்கருக்கு ஏதாவது ஆச்சுன்னா புது குக்கர் வாங்கி தரணும்னு வேற திட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் இருக்கு. எடுத்துடலாமா வேணாமா, என்ன நிலைமையில இருக்கும்னு கொஞ்சம் பயமா வேற இருக்கு. குக்கர் கிக்கர் வெடிச்சிருமோ அப்படின்ட்டு. ஓகே, இட்ஸ் டைம். ஆஃப் பண்ணிடலாம். ஐயோ, கருகின ஸ்மெல் ஆக்சுவலி வருதா? ஆக்சுவலி அந்த பாத்திரம் கைஸ் உள்ள கருகல. ஓகேவா, அது பாத்திரம் ஒண்ணுமே தண்ணியே ஊத்தாம ஒரு விசில் போடாம வெறும் பாத்திரத்தை நெருப்புல வச்சா 20 மினிட்ஸ் வச்சா அது கருகுமா கருகாதா அந்த மாதிரி தான் ஏதோ ஸ்மெல் வருது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எங்க அம்மா கொஞ்சம் வேலையா இருக்காங்க, அதனால வந்து நானே ஓபன் பண்ண போறேன். ஆத்தி சூடா இருக்கு, இதெல்லாம் சூடா இருக்கு. தெரிச்சு கிழிச்சிட்டு வர வந்துடாதே. ஓபன் பண்ண முடியல. மா ஸோ கைஸ், ஆக்சுவலா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அது வேகாத மாதிரி இருந்தது உள்ள லிக்விடா. ஸோ அதுக்கப்புறமா வேணாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படி இருக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா வெறும் பாத்திரத்துல வைக்கும் போது எங்களுக்குமே வந்து என்ன சொல்றது கருகிற மாதிரி ஸ்மெல்லா இருந்தது. ஸோ நாங்க என்ன பண்ணோம், இன்னொரு வாட்டி கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சோம். சைட்ல அப்படியே லைட்டா தண்ணியை மட்டும் ஊத்தி அது ஒரு 10 மினிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வச்சோம். இப்போ வந்து பெர்ஃபெக்ட்டா உள்ள எல்லாம் வெந்து வந்துருச்சு. நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். அழகா இருக்குல்ல? ஆமா, நல்லா வந்திருக்கு. இது பேப்பரை மட்டும் எப்படியாவது எடுக்கணும். சூடு நல்லா இருக்கும் பயங்கரமா. So guys, this is an awesome output. சூப்பரா இருக்கு, வேற லெவல். சோ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டேஸ்ட் பண்ணலாமா? ஆக்சுவலா ஒரு பீஸ் ஆல்ரெடி வாயில போட்டேன். சும்மா இந்த கார்னர்ல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டேன். பர்ஃபெக்ட்டா இருக்கு. ப்ரௌனி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா மாதாஜி? பஜ்ஜி ப்ரௌனி இன்னும் ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்துருச்சு. நான் என்னத்த சொல்ல, ஐஸ்கிரீம் வீடியோ மாதிரி சொதப்பிடுவோம்னு நினைச்சேன். ஈவன் அதை எடுத்து பார்த்து அதை குத்தி பார்க்கும் போது அது வரல, கொஞ்சம் கொலப்பெல்லாம் தான் இருக்குன்னு நினைக்கும் போது கூட கொஞ்சம் மனசு விட்டு போச்சு. ஐஸ்கிரீம் வீடியோ மாதிரி சொதப்பல் அப்படின்ட்டு. பட் இவ்வளோ பர்ஃபெக்டா ஸ்மெல் எப்படி இருக்கு தெரியுமா கைஸ்? ஆக்சுவலி நல்லா பஜ்ஜி. இது நான் கடிச்சிட்டு வச்சிருக்கேன், இது எடுத்துக்கிறேன். நல்லா மாதிரி பஜ்ஜியா கல்லு மாதிரியே இல்லை, சூப்பரா இருக்கு. கரெக்டானது. அந்த மேல போட்டிருந்த அந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி அதுவே கொஞ்சம் பாருங்க மெல்ட் ஆகுற மாதிரி தான் இருக்குது. கையில எடுத்தா வரும் அந்த மாதிரி ஒரு செமி மெல்ட்டான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. நட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ கன்சிஸ்டன்சி கரெக்டா இருந்தா கூட டேஸ்ட் முக்கியம் இருக்கும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் பக்காவா இருக்கு. எனக்கு இன்ஸ்டால ஒரு பேஜ் பிடிக்கும். இந்த ஹாம்பர்ஸ் எல்லாம் நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. அதுல வந்து மோஸ்ட்லி அந்த கம்பெனி தான் அனுப்புவாங்க ப்ரௌனிஸ். சுகர் கப் அப்படின்னு பிங்க் கலர்ல கவர் போட்டு இருக்கும் அவங்க இன்ஸ்டால. அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி அடிக்கடி சாப்பிடுவேன். அந்த டேஸ்ட் நான் இதுல பாக்குறேன். எங்க அம்மாவோட கைக்கு தங்க வலையிலே வாங்கி போடலாம்.
பட் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பண்ணும்போது அது வெறும் பாத்திரம் வைக்கிறோட நீங்கள் தண்ணி ஊற்றியே கொஞ்சம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரியே நீங்களும் வந்துட்டு தண்ணியே ஊற்றாமல் குக்கரில் ஒரு 20 minutes வச்சுட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes வைங்க. ஏன்னா அந்த மாதிரி வச்சா எனக்கு இப்படி வந்துச்சு. ஓ மை காட், நான் சீரியஸாக ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டில் பண்ணி இவ்வளோ சூப்பராக வந்துருக்குங்க, என்னால் நம்பவே முடியல. அண்ட் எனக்கு இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இல்லாமல் நம்ம இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து ஒர்த் தான், சூப்பராகவே இருக்குது, ஒர்த். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த அவன்னாலே நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்கல்ல, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் எனக்காண்டி. தரா பாய்.